நலமே நலம் தருமே தினம் தினமே மனமே மலர்ந்திடுமே குணம் பெறுமே நம்பிக்கைகள் பூத்திருக்கு நல்வாழ்க்கை காத்திருக்கு இனிமேல் என்றும் சுகம் சுகமே நலமே நலம் தருமே தினம் தினம். பிரசன்ன ஆத்மேந்திரிய மனகா in association with ஸ்ரீவர்மா கேரளா ஆயுர்வேதா அண்ட் ஹார்டிகல்ச்சர். ஸ்ரீவர்மாவின் ஆரோக்கியமும் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். அன்னையருக்கான அருமருந்து இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் பூப்படைந்த நாள் தொடங்கி மாதவிடாய் முடிவடையக்கூடிய காலகட்டம் வரைக்கும் உடல் அளவிலையும் மனதளவிலையும் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பெண்களுக்கு அடி வயிற்றில் உண்டாகக்கூடிய அதீதமான ஒரு வலி, பெல்விக் பெயின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதற்கு என்னென்ன காரணங்கள், ஸோ இதை எப்படி நம்ம சரி செய்யலாம், அதை பார்த்தா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அடி வயிற்றில் உண்டாகக்கூடிய ஒரு வலி, எனக்கு பீரியட்ஸ் அப்போ வலி இருக்குது டாக்டர், நான் உட்காந்துட்டு எழுந்தால் அடி வயிற்றில் ஒரு அசௌகரியம் இருக்குது, சில சமயங்களில் நைட்டில் தூங்கும் பொழுது நான் ஒரு பக்கமாக நான் சாஞ்சு படுக்கிறேன் அப்படின்னா அடி வயிற்றில் ஒரு வலி இருக்குது, அடிவயிறு எப்போவுமே கனமான ஒரு உணர்வு இருக்குது, நிறைய சமயங்களில் வயிறு உப்புசமாக இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வே இருக்குது, சில சமயங்களில் நான் கீழே உட்காந்துட்டு எழுந்திருக்கும் பொழுது அடி வயிற்றில் திடீர்னு பிடிச்சிக்கிட்ட மாதிரி ஒரு வலி இருக்குது, யூரின் போகும் பொழுதும் எனக்கு அடி வயிற்றில் ஒரு அசௌகரியம் இருக்குது, சில பேருக்கு மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகளோ இல்லை மோஷன் கொஞ்சம் நான் புஷ் பண்ணி போனேன்னா அடி வயிற்றில் எப்போவுமே ஒரு வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. இது என்ன விதமான வலி, நான் நிறைய விஷயங்கள் நான் பார்த்துட்டேன், ஸ்கேன் பரிசோதனைலாம் கூட பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வலி இருந்தால் அது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா, இல்லை இதுக்கு என்னென்னலாம் பரிசோதனைகள் நம்ம பண்ணணும். ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெல்விக் ஃப்ளோர் மசில் வீக்காக இருக்கிறது. ஸோ உங்களுக்கு ஸ்கேனில் எல்லாமே நார்மலாக இருக்குது, ஸோ வேறு எந்த பிரச்சனைகளுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெண்களுக்கு அந்த ப்ரெக்னன்சி டெலிவரி அதுக்கப்புறமா அவங்களுடைய பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் எல்லாமே வீக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ அடிவயிற்றில் இருக்கக்கூடிய தசைகள், முக்கியமாக இந்த ரெக்டஸ் அப்டாமினஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இந்த தசைகள்லாம் பலகீனமாக இருக்கிறதுனால உட்கார்ந்து எழுந்திருக்கும் பொழுதோ இல்லை ஒரு ப்ரெஷர் இருக்கும் பொழுதோ, ஒரு தும்மலோ இருமலோ இல்லை அவங்க யூரின் போகும்போதோ மோஷன் போகும்போதோ அடிவயிற்றில் இருக்கக்கூடிய தசைகள் பலகீனமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வலிகள் உண்டாகலாம். ஸோ இது ரொம்ப காமனான ஒரு ரீசன். இல்லை பல்கி யூட்ரஸ் மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கிறதோ, எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதோ, பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் நம்ம சொல்லுவோம், அடி வயிற்றில் ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்து அதற்கான சிகிச்சை முறைகள் கூட எடுத்திருப்போம், ஆனாலும் தொடர்ந்து அந்த வலிகள் அவங்களுக்கு இருக்கலாம். ஸோ இது ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருந்து அதனுடைய ஒரு தொடர்பாக அடி வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த தசைகளும் அங்கே இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸும் பலகீனமாக இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இல்லை அடிக்கடி ப்ரெக்னன்சிஸ் இருக்கிறது, ஸோ ஒரு குழந்தைக்கு அப்புறமா ஒரு இடைவெளி இல்லாமல் அடிக்கடி அடுத்தடுத்ததாக நமக்கு 2-3 ப்ரெக்னன்சிஸ் இருக்கிறது. ஸோ அந்த ப்ரெக்னன்சிஸுமே உங்களுக்கு டெலிவரி அப்போ சி செக்ஷன் இருந்தது அப்படின்னா அந்த ப்ரெக்னன்சி காலகட்டத்தில் பெண்களோட உடம்புல ரிலாக்ஸின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். இந்த ஹார்மோனோட வேலை என்ன அப்படின்னா, நம்மளுடைய இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மூட்டுகளை அந்த ஜாயின்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸை ஸ்ட்ரெச்சபிளாக வச்சுக்கிறது, அந்த தசைகளை ரொம்ப சாஃப்ட் ஆக்குறது, இதுதான் அந்த ரிலாக்ஸின் ஹார்மோனோட வேலை. நமக்கு அந்த ரிலாக்ஸின் ஹார்மோன் நார்மல் டெலிவரிக்காக நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறது, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம சிசேரியன் போகிறோம் அப்படின்னா இந்த ஹார்மோனோட செயல்பாடு தொடர்ந்து நம்மளுடைய கர்ப்பப்பையில் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தசைகள்லையும் தங்கி இருக்கும். ஸோ அதனால் நமக்கு அந்த தசைகள்லாம் பலகீனமாகிறதுனால உங்களுக்கு அடி வயிற்றில் ஒரு அசௌகரியம் எப்போவுமே இருக்கலாம். இது இல்லாமல் சிலருக்கு பேக் பெயின் இருக்கலாம், அங்கேருந்து காலுக்கு வரக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். நம்மளுடைய இந்த லம்பார் ரீஜியனில் L4 L5க்கு மேலே பாதிப்பு இருந்தால் தான் நமக்கு கால்களில் பாதிப்பு இருக்கும். அதுக்கு மேலே ஏதாவது அடிபடுறதோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருந்ததுன்னா அடிவயிற்று பகுதிகளில் இருக்கக்கூடிய தசைகளில் பாதிப்பு இருக்கலாம். அதனை தொடர்ந்து கூட உங்களுக்கு இந்த
அதாவது அடிவயிற்றில் வந்து வலிகள் இருக்கலாம். அதே மாதிரி யூரினரி இன்கான்டினன்ஸ் வந்து இருக்கலாம். நம்மளுடைய பிளாடரில் அடிக்கடி இன்ஃப்ளமேஷன் ஆகி அது வந்து ரொம்ப திக்காக ஆரம்பிக்குது, பிளாடர் வால் திக்காக ஆரம்பிக்குதுன்னா கூட இந்த அடிவயிற்றில் வந்து ஒரு வலி இருக்கலாம். ஸோ தொடர்ந்து ஒரு அடிவயிற்றில் அசௌகரியம் இருக்குது, நான் தும்மும்போது இருமும்போது அடிவயிற்றில் வலி இருக்குது, உட்காந்து எந்திரிக்கும் போது அடிவயிற்றில் ஒரு சிரமம் வந்து இருக்குது, இல்லை நான் வந்து ஏதாவது ஒரு வெயிட்டை தூக்கிட்டேன்னா அடிவயிற்றில் வந்து எனக்கு ஒரு அசௌகரியம் இருக்குது, மோஷன் போகும்போதோ யூரின் போகும்போதோ ரொம்ப நான் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து போகிறேன், இல்லை வந்து அடிவயிற்றில் ஒரு அசௌகரியம் இருக்குது அப்படின்னா நான் சொன்ன இந்த காரணங்கள் இருக்கலாம். ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனை தொடர்ந்து உங்களுக்கு அடிவயிற்று தசைகள் பலகீனமாக இருக்கலாம். உங்களுடைய ப்ரெக்னன்சிஸ் வந்து அடிக்கடி வந்து சி செக்ஷன் ஒரு 2-3 சி செக்ஷன் கண்டினியூஸாக வந்து இருக்கலாம். இல்லை ஹார்மோன் டைப் ஆஃப் சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கலாம். இல்லைனா உங்களுடைய லம்பார் ரீஜியனில் மேலே L1, L2, L3 இந்த ஏரியாவில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா அடிவயிற்று பகுதிகளில் பெல்விக் பெயின் வந்து இருக்கலாம். இது பெண்களுக்கு தான் ரொம்ப நம்ம காமனாக வந்து பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் பரிசோதனை பண்ண வேண்டியது அவசியம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த யூரின் வந்து எப்படி ப்ராப்பராக உங்களுக்கு அந்த ஃபோர்ஸோடு போகுதா அப்படிங்கிறதுக்கான சில பரிசோதனைகள்லாம் இருக்குது. அந்த பரிசோதனைகளை செய்ய வேண்டியது அவசியம். இது எல்லாமே நார்மலாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்கள் பெல்விக் ஃப்ளோர் வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங்காக இருக்காங்கிறது ஒரு சில பயிற்சிகளை வந்து நம்ம தொடர்ந்து செய்கிறதன் மூலமாக நம்ம வந்து அதை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னா ஸ்ரீவர்மாவினுடைய அனைத்து மருத்துவமனை கிளைகள்லையுமே அனுபவம் வாய்ந்த பெண் மருத்துவர்கள் வந்து இருக்காங்க. அவங்கள சந்தித்து உங்களுடைய பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சில டெஸ்ட் மூலமாக நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய எளிமையான சில பயிற்சிகள், அது கூட சுவாச பயிற்சிகள், கூடவே வந்து நம்ம ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கான ஸ்ரீகேர் வகையான மருந்துகள், இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இந்த அடிவயிற்றில் உண்டாகக்கூடிய வலி, அசௌகரியம் இந்த விஷயங்களை வந்து நம்ம நிரந்தரமாக வந்து சரி செஞ்சுக்கலாம். நான் நிறைய சமயங்களில் இது ஒரு சாதாரண வலி அப்பப்போ வந்துட்டு போகுது, ஆனாலும் ஒரு பயம் உள்ளே இருக்கும், என்ன காரணம்னே நிறைய சமயங்களில் நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி வலி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கோங்க. அதற்கான பயிற்சிகளையும் மருந்துகளையும் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இந்த மாதிரியான வலிகள்ல இருந்து நீங்கள் நிரந்தரமாக வந்து விடுபடலாம். ஸோ வலிகள் இருக்குது அப்படின்னா அலட்சியப்படுத்தாதீங்க, ஒரு ஆலோசனை எடுத்துக்கோங்க. ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள்: அல்சர், செரிமான கோளாறுகள், இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், அதீத கொழுப்பு, வெரிகோஸ் வெயின், உடற்பருமன், உடல் பலவீனம், தோல் நோய்கள், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிரச்சினைகள், முடக்குவாதம், கீல்வாதம், பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, புற்றுநோய், மூலம் பௌத்திரம், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை, பாலின கோளாறுகள், சிறுநீரக கல், சிறுநீரக செயலிழப்பு, நீரிழிவு நோய், கொழுப்பு கல்லீரல், இதய நோய்கள், தைராய்டு, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி, சைனஸ், ஞாபக மறதி, மன அழுத்தம், முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம். ஆறறிவை மிஞ்சிய பேரறிவு. யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலை. ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை. அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை.
இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம். நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேறு. அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு. தேவை தியானம் பற்றிய ஞானம். ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது, இன்றும் கூட புதுமையானது. காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா. வாழ்க்கையில் நாம் கரை சேர, நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற, தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க. இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக, அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக. இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம், ஆயுள் தரும் ஆயுர்வேதம். டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.